ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் தாங்க. இது வந்து இந்த சூப். இன்றைக்கி இதை நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நம்ம பவுலில் வச்சு நார்மல் சூப் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இப்போ சாதம் வைக்கிறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி அரிசி கழுவிட்டு அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீரை. இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க. இதெல்லாம் அந்த வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் 2 நாளோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதில் அந்த பழம் எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் அந்த காய் உள்ளே இருக்கும் இல்லையா மணத்தக்காளி கீரையில், அதோட சேர்த்தே சமைக்கலாம். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதோட சேர்த்தே சமைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கசப்பு எதுவுமே இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆக்சுவலாக நான் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம். முதல்ல கீரையை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெறும் இலை மட்டும்தான் எடுத்துக்கணும், தண்டு எதுவும் சேர்க்கக்கூடாது. இலை அதோட அந்த காய் இதுதான் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த பழம் இதையும் சேர்த்தே பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம், பூண்டு இதை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா குக்கரில் கீரை, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் உப்பு இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரிசி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ, ஒரு 4 இல்லை 5 எத்தனை விசில் வேணுமோ நல்லா விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கழனி தண்ணி இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. இப்போ இது வேகட்டும். இதில் கொஞ்சமாக ஜீரகம், ஆல்ரெடி நான் வந்து கீரை வேகிற இடத்துலையும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அந்த வாசனைக்காக தான் அது. அப்புறம் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது ஜீரகம். ஸோ நம்ம ஜீரகத்தை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்பவே நல்லது அது. இப்போ தேங்காய் பால் எடுத்துகிட்டு கீரை நல்லா வெந்தோடனே அதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதில் இந்த தேங்காய் பாலை சேர்த்து நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அந்த ரசம்லாம் போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு ஜீரகம் வாசனையாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பிடிக்கலனாக்கா வெறும் சூப்பாகவே குடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வயிறு புண்ணுலாம் ரொம்ப நல்லா ஈஸியாக கிளியர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.